நம்ம இப்ப அமைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் சுவர்ல வந்து எந்த பகுதியில வந்து நம்ம வந்து மெயின் கேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம மனையினுடைய திசைகள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த திசை பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்போ இது மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்ட உங்க மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனையினோட அளவு வந்து 90 ஃபீட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 90 ஃபீட் அப்படின்னா கிழக்கு பக்கம் வந்து 90 ஃபீட் இருக்கு. அதே மாதிரி வடக்கு பக்கம் வந்து ஒரு 120 ஃபீட் இருக்கு. 120 அடி 120 அடி நீட் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ தெற்கு பக்கமும் 120 அடி தான் வரும். 120 அடி. அதே மாதிரி கிழக்கு பக்கம் 90 அப்படின்னா மேற்கு பக்கமும் 90 ஃபீட் இருக்கும். 90 ஃபீட் அப்படின்னு சொல்லும்போது உங்க மனை வந்து வடக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மனையை வந்து 3 பாகமா பிரிச்சுக்கோங்க. 3 பாகம் அப்படின்னா இப்போ 120 ஃபீட் லென்த் அப்படின்னா 40 ஃபீட் தான் வரும். அதாவது 40 அடி தான் ஃபர்ஸ்ட் பாகம். ஃபர்ஸ்ட் பாகம் அப்படின்னா முதல் 40 அடி வந்து ஃபர்ஸ்ட் பாகம் 40 அடி. அப்போ நீங்க வந்து அமைக்கக்கூடியது வந்து அந்த உச்ச பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு ஒட்டுனது மாதிரி, அதாவது ஈஸ்ட் பேசிங் ஒட்டுனது மாதிரி நம்ம வந்து கேட் வந்து இங்கதான் அமைக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அமைச்சுக்கணும். அதே மாதிரி உங்க மனை வந்து கிழக்கு பகுதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. அப்போ கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா முதல் 30 அடி தான் உங்களுடைய மனையினுடைய அந்த என்ட்ரி வந்து நீங்க வந்து அமைக்கணும். 30 அடி தாண்டி வந்து எக்காரணம் கொண்டு அமைக்கக்கூடாது. அது மாதிரி அமைச்சா அது வந்து நீச்ச பகுதியா மாறிடும். அப்போ அது வந்து நல்ல பலன்களை தருமானா நிச்சயமா அந்த பலன்களை குறைக்கும். அதனாலதான் நம்ம வந்து உச்ச பகுதி வந்து செலக்ட் பண்ணி தரோம். நீங்க வந்து உச்ச பகுதியில் வந்து நீங்க வந்து நிச்சயமா அமைக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்ல எங்க மனை வந்து தெற்கு பார்த்து தான் இருக்கு. இப்ப தெற்கு பார்த்த மனை வந்து ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். இதுல வந்து வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் மனையடி சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எல்லாமே தனித்தனி ட்ராக். இது வந்து எல்லாமே தனித்தனி கடல். வாஸ்து அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கடலோ அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது அது வேற ட்ராக். அது ஒரு பெரிய கடல். அது அதனால சிலர் சொல்றது மாதிரி நீங்க வந்து எல்லாமே போட்டு குழப்பிக்க வேண்டாம். வாஸ்து அப்படின்னா வாஸ்து, அது வந்து கட்டிடம் சம்பந்தப்பட்டதுதான் வாஸ்து. இப்ப நம்ம மனை வந்து தெற்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், அந்த உச்ச பகுதி அப்படின்னா முதல் 3 பகுதியில முதல் பகுதி தான் நம்ம வந்து உச்ச பகுதி. அப்போ உச்ச பகுதி அப்படி எங்க வரும் அப்படின்னா கிழக்கு ஒட்டின மாதிரி வரும். அப்போ நீங்க கேட் வந்து இந்த பக்கம் தான் வரும். அது முதல் 40 அடி ஃபர்ஸ்ட் 40 ஃபீட் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் நீங்க வந்து வைக்கணும். அதாவது 120 அடி லென்த் அப்படின்னா அது வந்து 3ஆ பிரிச்சுட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல் பகுதியில வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். அடுத்தது உங்க மனை வந்து மேற்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா இதனுடைய உச்ச பகுதி எது, வடக்கு ஒட்டிய பகுதி தான் உச்ச பகுதி. அப்போ வந்து இப்போ 90 அப்படின்னா டிவைடட் பை 3 முதல் 30 அடி, அதாவது ஃபர்ஸ்ட் 30 ஃபீட் தான் நமக்கு வந்து உச்ச பகுதி தான் கரெக்ட் பொசிஷன். அப்போ நம்ம வந்து மெயின் கேட் வந்து இங்கதான் வைக்கணும். இது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வீட்டினுடைய அமைப்புக்கு வரும்பொழுதுதான் அதனுடைய உச்ச பகுதியில தான் நம்ம வந்து அந்த தலைவாசல் வந்து அமைக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு மனை வாங்குறீங்க, மனை வாங்க போறீங்க, இல்ல அந்த மனையில வந்து வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு வாஸ்து நிபுணரின் சப்போர்ட்டோட நீங்க வந்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மிச்சப்படும். நிச்சயமா வாஸ்து நிபுணரின் சப்போர்ட்டோட பண்ணுங்க. ஏன் அப்படின்னா காம்பஸ் அளவுப்படி உங்க மனை வந்து எவ்வளவு டிகிரி சாய்ந்து இருக்குதா அல்லது கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்து நிபுணர் வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அதை வச்சு பல நன்மைகள் நடக்கும். உங்க வீடு வந்து சிறப்பாகவும் விரைவாகவும் நடந்து முடியும். அதனால நிச்சயமா ஒரு வாஸ்து நிபுணரின் சப்போர்ட்டோட நீங்க வந்து உங்க வீட்டு வேலையை நீங்க வந்து ஆரம்பிங்க. மனை வந்து நீங்க வந்து புதுசா வீடு கட்டுறதுக்காக மனை வாங்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்லுங்க. இப்ப என்னுடைய சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து நீங்க வந்து கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம். சர்வன் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்.